வந்திருக்கிறது ஜி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெசிமன் 0 தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட ஒருத்தர் விளையாட வந்திருக்காரு. இவர் தான் கோகுல் ப்ரோ. இவர் நம்மளை கூட தான் விளையாட வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர் எஸ்கேப் தான் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் இல்லை, இந்த வீடியோவில் பண்ண மாட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். எங்கே எது கிடைக்கும் தெரியும், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த இடம்லாம். ஏதோ கார்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ரேண்டமாக கோட் பண்ணோம், அதெல்லாம் தெரியும். பார்த்திங்கன்னா இந்த டோரெல்லாம் திறக்க ஹேண்ட் சிம்பிளே காட்ட மாட்டேங்குது. ஏதோ திறக்கலையா? அட இதை அது கிளிக் பண்ணாலே அதுவே திறந்துக்குது. அதுலேருந்து ஒரு டாட் நான் வந்து ஏதோ எடுத்திருக்கேன், தெரில என்னன்னு. டாட்டுன்னு நினைக்கிறேன். அவரும் டாட் எடுத்துக்கினாரு. அது எதோ காட்டுது. கீழே போய் ஒளியிறதா? அதை கிளிக் பண்ணால் கீழே போயிடுது. மேலே பார்த்தீங்கன்னா பெட்டு ஏந்தர் சிம்பிள் காட்டுது. ஹேண்ட் சிம்பிள் காட்டினா பட்டு பட்டுன்னு எடுத்துடலாம். இது திறந்து சில வாட்டி திறக்கிறதுக்கு பதிலாக கீழே போய் ஒழிஞ்சிப்பானுங்க. அந்த மாதிரி இதில் இருக்கும் சில இதெல்லாம். இந்த ஸ்பெசிமன் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் வரும், ஆனால் பார்த்துட்டா பின்னாடியே வரும். அது கொஞ்சம் பயமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது இவங்களுக்காகவே செஞ்சு வச்ச ரூம் போல், டாய்லெட் ரூமு. ஏன்னா உள்ளே தானே அடைஞ்சிருப்பானுங்க, அதனால் இங்கே யூஸ்ஃபுல்லாக எதுவும் கிடைக்காது. இந்த டப்பாவும் ஓப்பன்லாம் பண்ண முடியாது. சரி, இங்கேருந்து வெளியே போகலான்னு பார்க்குறேன். அவர் பார்த்தீங்கன்னா கீழே வஞ்சினார். அவர் திறந்து வச்சிட்டாரு. சரி, நான் வெளியே போகிறேன் ப்ரோன்னு சொல்கிறேன். வெளியே போக முடியல. பார்த்தா கதவை ஒழுங்காக திறக்கலை. அடைச்சா கதவை திறன்ட்டு அவரை கூப்பிடலான்னு பார்க்குறேன். சரி, வெளியே வராரு. வெளியே வாங்க ப்ரோன்னு சொன்னோன்னே வெளியே வந்துட்டார். வாங்க ப்ரோ போகலான்னு பார்த்தா மறுபடியும் போக முடியல. சரி, கதவு இதை தானான்னு பார்த்தா அது ஒரு லெவலில் இருக்குது. அது கண்ணா பின்னான்னு திறக்குது பாருங்கள். இப்போ மூடுதா, இப்போ ஃபுல்லாக திறக்குது. பார்த்தீங்கன்னா வராரு என் கூட. இதான் நம்ம எஸ்கேப் ஆகிற மெயின் டோரு. இது ரொம்ப புதுசாக விளாண்டிங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். கேமை புதுசாக கம்ப்ளீட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, அதுவே மல்டிப்ளேயராக புதுசாக விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 நிமிஷமாச்சும் ஆகும். கண்டிப்பாக பழையசா இதெல்லாம் நான் ஏற்கனவே விளையாடி இருக்கேன் ப்ரோ, இதெல்லாம் எனக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த கேமை. ஆனால் அப்பயும் கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக ஆகிடும். அதனால் இதை பார்ட் 1 பார்ட் 2 தான் நான் போட போகிறேன். ஆனால் இந்த கேமில் பார்த்திங்கன்னா நாங்கள் எஸ்கேப் ஆக மாட்டோம். ஏன்னா கீழே ஒழிஞ்சினேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவரை கடிச்சிச்சான். என் பின்னாடி தான் வந்து நின்றார். அவரை கடிச்சிச்சான். என்ன ப்ரோ கடிச்சிச்சு? எப்படி ப்ரோ என்னை மட்டும் கடிக்கலை? நான் உங்கள் பின்னாடியே வந்து நின்றேன். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டில் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. நான் கடி வாங்கி திரும்பி எங்கேருந்து வந்தேனோ அந்த ரூமுக்குள்ளேயே போயிட்டேன்னு. கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வந்தேன். இது ஒளியிற இடம், இதில் எதுவும் இருக்காது. மறுபடியும் வெடிக்கலை போய் வஞ்சினேன். கதை வேறு திறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரத்துக்கு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணின்னு விளாண்டு இருந்தேன். பேட்டரியும் போயிடும். அதனால் நான் இப்போ வந்து வெளியே போகலான்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம் சிசிடிவியில் பார்த்துப்போம் அது வருதான்னு. வெளியவே ஒன்று சுற்றுது பாருங்க. இதுதான் நம்மளை போட்டு கொடுக்கும். இப்போ எப்படியெல்லாம் சோல்ஜர்ஸ்லாம் ஒரு அதாவது ஒரு ராஜா கிட்ட போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இதுவும். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் இதுவும். அதுக்கு ஃப்ரெண்டு அந்த ஸ்பெசிமனுக்கு எந்த மேட்ச் வச்சாலும் கண்டிப்பாக இது மட்டும் வந்துடும். பார்த்திங்கன்னா 2 ஸ்பெசிமன்ஸ் இருக்குது, 01 43 43 விளாட்லான்னு பார்த்தேன். அவருக்கு வந்து 43 தான் பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பெசிமன் எப்படி இருக்குன்னு தெரில. அதனால் நான் தெரியாமல் இதை வச்சிட்டேன். சரி, இதுவே விளாட்லான்னு பார்த்தா யாருக்கும் விளாடவே தெரில, எனக்கும் தான். அதனால் அதாவது 2 பேருக்கும் விளையாட தெரில. எனக்கு தெரியும், ஆனால் அவர் கூட வர மாட்டேங்கிறாரு. அவரு கூட போகலான்னு பார்த்தா அவர் எங்கே இருக்காருன்னே தெரில. வெளியே வந்துட்டு உள்ளே போங்க ப்ரோன்னு சொன்னேன். அவர் இது வரேன்னு சொன்னார். சரி, வரலான்னு வெயிட் பண்ணுறாரு. ஸ்பெசிமன் வருதான்னு பார்த்துன்னுக்காரு அவரும். கடைசி வரைக்கும் ஒன்று கூட வரல. என்னோடய ரூமுக்குள்ளே சரி, மறுபடியும் சிசிடிவியில் இது பாருங்கள், இப்போ தான் போகுது.
அது வந்து அவர் ரூமுக்குள்ளே போயிட்டு போகுது போல். அந்த கதவை திறந்துருக்குல சின்னதாக, அதுதான் அவரோட ரூம்பு. இப்போ அதுக்குள்ளே தான் அவர் மாட்டின்னு இருக்கார். நானும் அதுக்கு எதிர் ரூமில் தான் மாட்டின்னு இருக்கேன். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, நான் ஒரு வேறு இடத்துக்கு போயிட்டேன் ப்ரோ. நீங்களும் நான் வந்து ரீஸ்பான் ஆன ரூமுக்குள்ளே இருக்கேன். நீங்கள் எங்கே போனீங்க? அப்படி இப்படின்னு பேசின்னு தான் இருந்தோம். எங்கே இருக்கீங்கன்னு. இப்போ தான் வீடியோவில் பார்க்குறேன், அவர் எனக்கு எதிர் ரூமில் தான் இருக்கார். அதாவது நான் தான் ஒரு எதிர் ரூமில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அவரோட ரூமுக்குள்ளே போகுதா, இப்போ என் ரூமில் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது, அப்போ அது அவர் ரூமுக்குள்ளே தான் போயிருக்கான்னு. பாருங்க, அது அந்த முல்லை மஞ்சள் மாதிரி கீழே ஒன்று போய் நிற்கல குட்டியா, அதெல்லாம் அவ்வளோ தொல்லை இல்லை. சும்மா கீழே வந்து காலை பிடிச்சி நக்கி நிற்கும். அதை நக்கிறதுனா பிடிச்சி தலையை வச்சு அடித்து நிற்கும். இதுக்கிட்ட மாட்டினீங்கன்னா அது மூஞ்சை பிடிச்சி நக்கி வச்சிரும். அதுக்கிட்ட மாட்டாதீங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஓட்ட அது விட்டுரும். துரத்தின்னு வர்றது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். திடீர்னு நடுவிலலாம் வரும். சத்தம் போட்டிங்கன்னா வந்துடும். இதோ பாருங்கள், வெளியே வந்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்னோடய ரூம்பு இல்லை, நான் இருக்கிற ரூம்பு இல்லை, அவர் இருக்கிற ரூம்பு. பார்த்தீங்கன்னா நான் மண்ணு வேறு எங்கேயோ இருக்கேன், ஏதோ சந்துக்குள்ளே. என்னோடய ரூம் சிசிடிவிலே தெரிய மாட்டேது. ஏன்னா நானும் கதவை தான் திறந்து வச்சுருந்தேன்ல. பார்த்தா தான் தெரியுது அது கேபின் மறைச்சின்னு இருக்குன்னு. சிசிடிவி அந்த பக்கம் வந்து பார்க்காம இந்த பக்கம் வந்து பார்க்குது. அதனால் அந்த இது மறைச்சிச்சு. அவரோட எதிர் ரூமில் தான் இருக்கேன். அது விளாடும் போது தெரியவே இல்லை. இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. கடைசி வரைக்கும் நாங்கள் அவர் ரூமுக்கு போகல, அவரும் என் ரூமுக்கு வரல. கடைசியில் கேமே வெளியே வந்துட்டோம். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சும்மா தேடின்னு தான் இருப்பேன். அந்த ஸ்பெசிமன் வந்து கடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. இந்த டோரை மூடலான்னு பார்த்தா திறக்கலான்னு பார்த்தா மூடுது. இந்த உள்பக்கமாக போய் திறந்தா தான் மூடும் போல். பாருங்கள், மூடின மாதிரியே போச்சு. ஆனால் திரும்பி திறந்து வந்துடுச்சு. திறந்து வந்துச்சா இல்லை லைட் ஆஃப் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு தெரில. இந்த டப்பாலாம் திறக்க முடில. அங்கே புக் இருக்குது, ஸ்லெண்ட்ரினாவில் இருக்கிற புக்கு மாதிரி. அது மட்டும் தனியாக இருக்குது, கிரானியில் இருக்கிற புக்கு மாதிரி. இந்த ஏஞ்சலினா ஸ்பைடருக்காக அந்த புக்கை வச்சுருப்பாங்க. இது மந்திரம் போட்டு உயிர் வர வைக்க. அந்த கேம்லாம் வேணும்னு சொன்னிங்கன்னா கிரானி விளாட்றோம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிற கேம்ஸ் மட்டும் சொல்லுங்கள், விளாட்றோம். ஏன்னா இது ஃபோனில் விளாட்றதுனால சைஸ் பற்றாது. இந்த வீடியோ கூட டவுன்லோட் பண்ண 2 GB. அதனால தான் சண்டே மட்டும் போடுவேன் அதிகமாக. ஆனால் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு 2 இல்லை 3 வாட்டிக்கிட்ட கண்டிப்பாக வந்துடும். அதனால் எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எப்போ வருதுன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நான் வெளியே போகலான்னு பார்க்குறேன். அவர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு போயிட்டார். காலில் இருந்தோம் பேசிக்கின்னு, இப்போ தான் கட் பண்ணிட்டு போயிட்டார். திரும்பி ஃபோன் ஆனால் பார்த்தீங்கன்னா விளாண்டு தான் இருக்கார். ஆனால் திரும்பி ஃபோன் அடிக்கிறேன்னு பார்த்தாரு, ஆனால் முடியல. சரி, இதோட கேம் முடிச்சிக்கலாம். பாய் பாய், டாட்டா.